ஹாய் குட்டீஸ். நாராயணம் அப்படின்னா பக்தியும் ஞானமும் சேர்ந்த அருமையான ஸ்லோகங்கள். இந்த சேனல்ல குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி மெதுவா உச்சரிப்போடு தமிழ் விளக்கம் சொல்லி கற்றுக் கொடுப்போம். இந்த ஸ்லோகத்தை எழுதினவர் நாராயண பட்டத்ரி. A small introduction about நாராயண பட்டத்ரி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாராயண பட்டத்ரி ஒரு பெரிய பண்டிதர் இருந்தார். அவர் ரொம்ப புத்திசாலி, நல்ல மனசு கொண்டவர். ஒரு சமயம் அவருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. அவரால் நடக்கவும் முடியல, உட்காரவும் முடியல. அப்போ குருவாயூர்ல இருக்கும் கிருஷ்ணரை ப்ரே பண்ணிட்டார். முழு நம்பிக்கையுடன் ப்ரே பண்ணார். அந்த ப்ரேயர் மூலமா தான் நாராயணியம் உருவானது. முதல்ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். அப்புறம் ராகத்தோட இந்த ஸ்லோகத்தை எப்படி பாடுறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். கடைசியாக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை தமிழ்ல பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சாந்திரா ஆனந்தா அவபோதா ஆத்மகம் அனுபமிதம் கால தேசா வதி பியாம் நிர்முக்தம் நித்ய முக்தம் நிகம சத சஹஸ்ரேன நிர்பாஷ்யம் ஆனம் அஸ்பஷ்டாம் திருஷ்ட மாத்ரே புன ருஹு புருஷார் தத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குரு பவனபுரே ஹந்த பாக்கியம் ஜனானம். சாந்திரானந்தா அவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகம சஹஸ்ரேன நிர்பாஷ்யம் ஆனம் அஸ்பஷ்டாம் திருஷ்டமாத்ரே புனருஹு புருஷாத் தத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குரு பவனபுரே ஹந்த பாக்கியம் ஜனானாம். இந்த ஸ்லோகம் மூலமா நாராயண பட்டத்ரி குருவாயூர் அப்பன் கிட்ட பேசுறார். அவர் சொல்றார், நீ ரொம்ப பெரியவன், உனக்கு காலம் இடம் மாதிரி எந்த எல்லையும் இல்லை. நீ எப்போதும் சந்தோஷமாய் எல்லாம் தெரிஞ்ச புத்திசாலியாகவும் இருக்கிறவன். உன்னை பற்றி நிறைய புத்தகங்கள் பேசினாலும் நீ எவ்வளோ பெரியவன் என்பதை முழுசா யாராலும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு தடவை உன்னை பார்த்தாலே மனம் சந்தோஷமா ஆகிவிடும். திருப்பி திருப்பி உன்னை பார்க்கணும்னு எல்லாருக்கும் தோணும். நீதான் உண்மையான அறிவு, நீதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அப்படிப்பட்ட கண்ணனே, குருவாயூரில் இருக்கும் என் கண்ணனே, என்னை காப்பாத்து என்று பட்டத்ரி பகவான் கிட்ட வேண்டிக்கிறார். சோ குட்டீஸ், இந்த ஸ்லோகத்துல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, கண்ணன் ரொம்ப நல்லவன். அவனை நினைச்சாலே நம்ம எப்பயுமே ஹாப்பியா இருக்கலாம். அவன் எப்பொழுதும் ஆல்வேஸ் நம்மளை காப்பாத்துவான். இன்னைக்கு இவ்வளவுதான். நாளைக்கு இந்த ஸ்லோகத்தை மெதுவா சொல்லி பாருங்க.